69 கோடியே 57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கண்ணகி நகர் பகுதியில் குடிநீர், கழிவுநீர், மின்சாரம், குப்பை கழிவு போன்ற முக்கிய பிரச்சினைகள் குறித்து சிறப்பு மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன், சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மற்றும் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் மா. சுப்பிரமணியன், 69 கோடியே 57 லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டி அமைப்பதற்கான பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்னமும் எளிதாக மக்கள் குடிநீர் பெறுகிற வகையில் ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியே குடிநீர் தொட்டிகளை அவரவர்களுடைய வீட்டு மாடிகளில் அமைத்திட வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அந்த வகையில் ஒரு திட்ட மதிப்பீடு குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் போடப்பட்டது. 38 லட்சம் லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய ஒரு நீர்த்தேக்க தொட்டி ஒன்று கட்டுவதற்கு திட்டமிட்டும், பிரதான குடிநீர் குழாய்களை அமைப்பதற்கும், அதேபோல் இங்கே ஒவ்வொரு வீட்டிற்கும் 300 லிட்டர் கொள்ளளவுடன் கூடிய குடிநீர் தொட்டிகளை கண்ணகி நகரிலும் எழில் நகரிலும் அமைப்பதற்கும் ரூபாய் 69 கோடியே 57 லட்சம் மதிப்பிலான திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜூன் இறுதியில் அல்லது ஜூலை இறுதிக்குள் அந்த பணிகள் முடிவுற்று ஏறத்தாழ 22,000 வீடுகள் பயன்பெறுகிற வகையில் தனித்தனி குடிநீர் தொட்டிகளோடு அந்த பணிகள் முடிவுறவிருக்கிறது.